குழந்தை பெண்ணாய் பிறந்துவிட்டதே. தங்கம் வாங்கிச் சேர்க்க வேண்டும், நிலம் வாங்கி சேர்க்க வேண்டும். செலவை குறைத்து சேமித்த பணத்தை வங்கியில் சேர்க்கணும் என்று ஏங்கித் தவிக்காதீர்கள். தூக்கம் மறந்து துவழாதீர்கள். துக்கம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆற்ற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். எதையும் எதிர்த்து ஏறி மிதித்து வாவென்று தன்னம்பிக்கையை கொடுங்கள். விரும்பிய படிப்பை படிக்க வையுங்கள். இசை பயில, நடனம் பயில, தற்காப்பு கலைகள் பழக ஆர்வமாயிருந்தால் அதற்கான வழிகளை செய்து கொடுங்கள். இன்னொரு வீடு இல்லத்தரசியாய் வாழப்போறவள் என்று சமையல் பழக்குவதை விடவும், சட்டிப்பானை கழுவப் பழக்குவதை விடவும், தையல் பழக்குவதை விடவும், பிரச்சனைகளின் போது எப்படி மீள வேண்டும், பிரிவுகளின் போது தனித்து எப்படி வாழ வேண்டும் என்று தைரியத்தை சொல்லிக் கொடுங்கள். அதட்ட வேண்டிய நேரம் அதட்டி வளவுங்கள். தட்டிக் கொடுக்க வேண்டிய நேரம் தட்டிக் கொடுங்கள். பெண்ணுக்கு அறிவை விடவும் தங்கமோ நிலமோ பெரியதில்லை. படிப்பிருந்தால் தங்கமும் நிலமும் பணமும் தானாய் வந்து கதவு தட்டும். காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. உங்கள் வளர்ச்சியைக் கண்டு உலகம் கைகள் தட்டும். சிறப்புடன் வாழ சிரிப்புடன் வாழ வைப்போம். விளைவித்தவன் பிச்சைக்காரன், விலைக்கு வாங்கியவன் இலட்சக்காரன். 2 கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்கும் எங்கள் தேசத்தில், 20 கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டுமே பயணிக்க கார் வாங்கும் எங்கள் தேசத்தில், 200 கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில், 2000 கோடிகளை கடன் சுமையாய் தள்ளுபடி செய்யும் எங்கள் தேசத்தில், 20,000 கோடிகளை பொழுதுபோக்க ஒதுக்கும் எங்கள் தேசத்தில், 2 இலட்சம் கோடிகளுக்கு அலைக்கற்றை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில், எங்களையோ அல்லது நாங்கள் விளைவிக்கும் பொருளையோ ஏலமெடுக்கத்தான் எவரும் இல்லை. விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இந்த பதிவை அலட்சியப்படுத்தாதீர்கள். இது விவசாயின் கண்ணீர். விவசாயிகளுக்காக ஒரு விவசாயின் பதிவு.